இன்றைக்கும் ஆண்டவரே உயிரோடு இருக்கிறீர்கள் சொல்லி நாங்கள் நம்புகிறோம். உங்களை நாங்கள் பார்த்ததில்லை ஆண்டவரே, உங்கள் சத்தத்தை நாங்கள் கேட்டதில்லை. அதனால ஆண்டவரே, நாங்கள் நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைச்சிடாம உங்களை நாங்கள் கற்பனையாக நாங்கள் வச்சுட்டாதபடிக்கு ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களுடைய தேவன் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து இதோ கர்த்தாவே ஜீவன் உள்ளவர் இந்த இடத்துல இருக்கிற அந்த விசுவாசத்தினாலே நாங்கள் பிழைக்கிறோம். ஆகையினாலே தேவரீர் தாமே ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட அந்த விசுவாசத்தினாலே இந்த வேதத்தை மனுஷ எழுத்துக்கள், பழைய எழுத்துக்கள் ஆண்டவரே ஓல்ட் டைம் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை கர்த்தாவே நாங்கள் செட் அசைட் பண்ணிடாம இதோ கர்த்தாவே இது எங்களுடைய லைஃப் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இட்டர்னிட்டி வரைக்கும் இந்த புக்கு வரும் அப்படின்ற அதுவும் கூட எங்கள் ஃபெய்த் தான். அதை நாங்கள் எங்களுக்கு யாரும் ப்ரூவ் பண்ணல. அது உங்கள் மேலே வச்சிருக்கிற அந்த ஃபெய்த்னால பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்தார் அப்படின்ற அந்த ஒரே நம்பிக்கையில இந்த வேதத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு ஃபவுண்டேஷன் கிடையாது, எங்களுடைய திங்கிங்க்கு ஃபவுண்டேஷன் கிடையாது, எங்கள் பிரின்சிபல்ஸுக்கு ஃபவுண்டேஷன் கிடையாது ஆண்டவரே, எங்களுடைய எந்த ஃபெய்த்துக்கும் ஃபவுண்டேஷன் கிடையாது. ஆகையினால இந்த புக்கு ஆண்டவரே இதோ கர்த்தாவே நாங்கள் ஃபவுண்டேஷனாக நாங்கள் நினைச்சு இந்த வேலையில நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இதோ கர்த்தாவே இந்த வேத வசனத்தை ஆண்டவரே உதைக்கிறவர்களும் தூக்கி போட்டவர்களும் இதோ கர்த்தாவே இதோ தேவர் இதை கேவலமாய் பேசுகிறவர்கள் இந்த உலகத்துல உண்டு. இதோ கர்த்தாவே இந்த வேலையில இந்த வேதத்தை ஆண்டவரே இதுவரைக்குமாக நாங்கள் மதிக்கிறோம். இதோ கர்த்தாவே இதோ தேவரீர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒரு புஸ்தகமாக இல்லாதபடிக்கு, எங்களுடைய அறிவை ஆண்டவரே நாங்கள் வளர்த்துக் கொள்ளுகிற ஒரு புக்கா எங்களுக்கு இராதபடிக்கு அருமையான இந்த நேரத்துல தானே ஆண்டவரே இந்த புஸ்தகம் எங்களுக்கு மெய்யாகவே ஆண்டவரே ஒரு ஜீவனுள்ள வேதமாக எங்களுக்கு ஆண்டவரே ஜீவனை கொடுக்கிறதா இருக்கும்படியாக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கேட்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆளுகை எங்களோடு கூட தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த அதிகாரங்களை நாங்கள் ஆராயும் பொழுது எங்களுடைய கர்த்தருடைய சமூகம் எங்களோடு கூட தங்கி இருக்கத்தக்கதாக உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. எங்களுடைய குற்ற குறைவுகளை கர்த்தர் எங்களுக்கு மன்னிப்பீராக. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தை ஆண்டவரே எங்களுக்கு விளக்கி காண்பிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு அதாவது 1 சாமுவேல் 19 அதிகாரத்தையும் 20வது அதிகாரத்தினுடைய ஒரு 23 வசனங்கள் முடிய இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம பார்ப்போம். இந்த 1 சாமுவேல் 19வது அதிகாரமும் 20வது அதிகாரமும் it talks about how Saul tried to kill David. தாவீதை எப்படி சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி சவுல் முயற்சி பண்ணினான் என்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அடுத்த இன்னொரு ஸ்டோரி அப்படி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சவுலனுடைய மகனாகிய யோனத்தான் 2 சாப்டர்லயுமே 2 அதிகாரங்களுமே அந்த ஜோனத்தான் he made an attempt to bring reconciliation between David and Saul. சவுலுக்கும் தாவீதுக்கும் நடுவுல எப்படியாகிலும் ஒரு ரெகன்சிலியேஷனை கொண்டு அந்த சவுல் அந்த தாவீதை கொல்லாதபடிக்கு அவனுடைய எண்ணங்களை அவனுடைய உணர்வுகளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். இருந்தாலும் கூட ஸ்டில் பட் டேவிட் had to flee from the courts of Saul. சவுலுடைய அந்த இடத்திலிருந்து தாவீது அவன் தன்னுடைய ஜீவனுக்காக ஓட வேண்டியதா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப முதலாவது நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, முதல் 10 வசனத்துல ஜோனத்தான் reconciles his father to David. Saul again tries to slay him. How forcible are right words. நம்ம இந்த பகுதிகளை நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அதாவது யோனத்தான் ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகளை பேசி, அதாவது கொஞ்ச நேரமாச்சும் அந்த சவுலை தாவீதை பின்தொடராம இருக்கவும் கொல்லாமல் இருக்கவும் ஒரு அவனுடைய அட்டெம்ப்ட், அவன் ரொம்ப ஹை அட்டெம்ப்ட் எடுத்து அந்த இடத்துல அவனுடைய வார்த்தைகள் கொஞ்சமாச்சும் ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதனால ஜோனத்தான் டைப் பண்ணிருக்கிறேன். ஓகே, 4வது வசனத்துல யாராவது ஒருத்தர் படிப்போம். then I will get the right word. 4th verse 4வது வசனத்தை யாராவது படிக்கலாம். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜன் தன்னுடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருக்கிறாக, அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை,
அவன் செய்கைகள் உனக்கு மெத்த உபயோகமா இருக்கிறதே. இந்த இடத்துல அதாவது யோனத்தான் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, அது கரெக்டா அது என்ன வேர்டுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அது டைப்பிங்ல எங்கேயோ கம்ப்யூட்டர் ஃபிங்கரிங் மாதிரி போயிருந்திருக்கு. அப்புறம் அதாவது சவுல் இடத்துல என்ன சொல்றான்னு சொன்னா, அதாவது he requests Saul not to do it on the basis of king's obligation to do justice. ராஜா அவன் நீதி செய்ய வேண்டியவனா இருக்கிறான். ஆகையினால சவுல் என்ன சொல்றான்னா, அவன் அதாவது யோனத்தான் பலதை யோசித்து பார்த்திருப்பான். அப்ப ராஜாவின் இடத்துல ஒரு 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 ஹையஸ்டா நம்ம எந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ராஜா நீதி செய்யணும். He is supposed to do justice. அவன் நீதி செய்கிறவனா இருக்க வேண்டியன்னு சொன்னா, அதாவது அந்த நாட்கள்ல ராஜாக்களுடைய நாட்கள்ல ராஜா தான் சீஃப் ஜஸ்டிஸ், தேசத்தினுடைய சீஃப் ஜஸ்டிஸ். மற்றவங்க எல்லாம் பின்னால இருப்பாங்க. இதுவும் கூட இதெல்லாம் நம்ம இந்த இதுல நம்ம பாக்குறோம். எங்க மோசே இந்த தலைவர்கள் இவர்களுடைய காரியங்களை கூட நம்ம பாக்குறோம். கீழே நிறைய ஜட்ஜஸ் இருந்தாங்க, அதாவது விசாரிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா அவர்களால தீர்க்க முடியாத கேஸ இங்க அதாவது மோசேன் இடத்துல கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே போல இந்த தனிப்பட்ட ஜஸ்டிஸ் சிஸ்டம் அது ஒரு தனி விங்கா இல்லாத ஒரு நாட்களில நடந்தது என்னன்னு சொன்னா, ராஜா தான் அல்டிமேட் கிங், அல்டிமேட் ஜட்ஜ், அதாவது சீஃப் ஜஸ்டிஸ். மற்ற இடங்கள் எல்லாம் நீதி கிடைக்கலன்னா ஒருத்தன் ராஜாவின் இடத்துல நீதி கேட்கலாம். சாலமோனுடைய காரியத்துல பாக்குறோம். நம்முடைய இந்திய ஹிஸ்டரியில நம்ம பார்த்தோம்னு சொன்னா பல ராஜாக்களை குறித்து நம்ம பாக்குறோம். சிலர் ராஜாவின் இடத்துல நீதி கேட்டதை குறித்து நம்ம பார்த்துக்கிறோம். ஆக அந்த அல்டிமேட் ராஜாவினுடைய ஒரு பெரிய குவாலிட்டி என்னன்னு சொன்னா, he must do justice. அவன் நியாயத்தை அவன் செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இங்க என்ன செய்யறான்னு சொன்னா, ஜோனத்தான் அங்க அந்த சவுல் இடத்துல கிளைம் பண்றான். அந்த இடத்துல கிளைம் பண்ணி இது மாதிரி சொல்றான், நீங்க ராஜாவே சவுலோட அதாவது சவுலோட பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாயாக. அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறத. எப்படி தன்னுடைய அதாவது அவன் என்ன செய்தான், அந்த பெலிஸ்தியனை போயிட்டு தன்னுடைய ஜீவனையும் பார்க்காதபடிக்கு, பின்னால இன்னொரு இடத்துல சொல்றான், தன்னுடைய ஜீவனையும் பார்க்காதபடிக்கு, and he did not care for his life when he went and slain கோலியாத்தை கொன்ற பொழுது தன்னுடைய ஜீவனை கூட பார்க்காத உமனுக்காக, உன்னுடைய தேசத்துக்காக அவன் தன்னுடைய உயிரையும் பார்க்காத அவன் போய் செய்தான். ஆகையினால அப்படி தேசத்துக்கும் உனக்கும் நன்மை செய்திருக்கிறத உமக்கு நல்லா தெரியும். யூ நோ இட் வெல். அதுதான் அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமா இருக்கிறது. நாட் ஓன்லி யூ நோ தட், பட் தே ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. உனக்கு உபயோகமா இருக்கு. அதனாலதான் போன அதிகாரத்துல பார்த்தோம், அவனை என்ன செய்திருக்கிறான், அவன் தேசத்துல அவனுடைய அதாவது அந்த அவனுடைய மிலிட்டரிக்கு அந்த ஆயிரங்களுக்கு தலைவனா வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இந்த இடத்துல இங்க ஜோனத்தான் அதை சொல்லி தாவீதை கன்வின்ஸ் பண்றான். அப்ப தாவீதை கன்வின்ஸ் பண்ணும் பொழுது தாவீதும் அதே நேரத்துல அதாவது 5வது வசனத்துல இருக்கு, அவன் தன் பிராணனை தன் கையில வைத்துக்கொண்டு, அதாவது நம்ம தமிழ்ல சொல்லுவோம் உயிரை பிடிச்சுக்கிட்டு போனான் அப்படின்னு சொல்ற மாதிரி, பிராணனை தன் கையில வைத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தீனை கொன்றதினால் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீங்களே. ரொம்ப என்ன அழகா பேசலாம் பாருங்க அந்த இடத்துல. அவன் அதாவது இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்த்து அதாவது நம்முடைய வார்த்தைகள் காரியத்தை சாதிக்கணும், காரியத்தை சாதிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும். ஆக இந்த யோனத்தானுக்கு அந்த வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் அவனுடைய வாயில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்ப சொல்றான், நீங்க இதெல்லாம் பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்களே ராஜா, நீங்க அந்த தாவீதை பத்தி நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றான். இப்போதும் முகாந்திரம், அதாவது காரணம் இல்லாமல், without a reason, why do you want to kill David? அப்படி செய்யறதுனால நீங்க என்ன செய்ய போற, you are going to shed the innocent blood. ஆகையினால நீங்க why should you commit such a crime, such a sin by shedding the innocent blood, by killing David who didn't do any wrong to you? உமக்கு தீமை செய்யாத
அந்த தாவீதை நீர் கொல்லுகிறதுனாலே குற்றமில்லாத ரத்தத்தை ஏன் சிந்துவானேன்? அப்பொழுது 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த இடத்துல சவுல் சொல்லுகிறான், சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு. So whatever Jonathan talked and it worked out. And இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆக ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லாதான் இருக்கு, அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று. ஆனா அடுத்த பார்ட் என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். இந்த சவுலுக்கு ஆணையிடுவதும் ஆணையை மீறுவதும் இட்ஸ் லைக் a piece of cake. அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக அதனால இப்ப இந்த ஒரு இனிஷியல் ரெகன்சிலியேஷன் ஆன உடனே என்ன செய்யறான்? 7வது வசனத்துல அங்க நம்ம பாக்குறோம். யாராவது ஒருத்தர் படிக்கலாம் பார்ப்போம். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய்விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்திலே இருந்தான். இப்ப மறுபடியும் யோனத்தான் என்ன பண்றான்னு சொன்னா, தன்னுடைய அப்பாவினிடத்துல தனக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால, தனக்கு இருந்த அந்த விஸ்டம்னால என்ன செய்யறான்? திரும்ப தாவீதை கொண்டு போயிட்டு ஒரு சமாதானப்படுத்தி வைக்கிறான். ஓகே, அவனுக்கு அன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்கிருப்பான். ஒரு பெரிய பீஸ், ஒரு நல்ல சமாதானம் நம்ம செய்து வைத்தோம். நம்முடைய ஆத்ம நண்பனாகிய நம்முடைய சோல் ஃப்ரெண்ட் அந்த அவனாகிய அந்த தாவீதுக்கும் நம்முடைய அப்பா என்ன இருந்தாலும் அப்பா மகன் என்ற அந்த ஒரு உறவு, அந்த ஒரு அன்பு இருக்கும் இல்லையா? ஆகையினால அது நிமித்தமாக என்னை நேசிக்கிற அப்பாவுக்கும் நான் நேசிக்கக்கூடிய இந்த தாவீதுக்கும் இடையில ஒரு பெரிய சமாதானத்தை பண்ணி வச்சென்ற ஒரு பெரிய நிம்மதி அவனுக்கு இருந்திருக்கும். 8வது வசனத்துல பாக்குறோம், மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் என்று சொல்லி பாக்குறோம். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த 8வது வசனம் இட்ஸ் a டெஸ்ட் ஃபார் சால். சவுலுக்கு டெஸ்ட். இப்ப யோனத்தன் கிளைம் பண்ண இந்த தாவீது தேசத்துக்கும் உனக்கும் நன்மை தானே செய்யறான் அப்படின்னத சவுல் ஒத்துக்கொண்டான். அந்த சால் அக்செப்ட் பண்ணதுக்கு இப்ப அடுத்தது ஆண்டவர் ஒரு டெஸ்ட் கொடுக்கிறாரு. என்ன டெஸ்ட்னா, இப்ப மறுபடியும் போயிட்டு தாவீதுக்கு ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றி வரும்பொழுதுதான் இப்ப சவுல் ஏற்கனவே சொன்னதுக்கு ஒரு டெஸ்ட். இப்ப நீ உண்மையாவே சந்தோஷப்பட போறியா? இல்லைன்னு சொன்னா நீ மறுபடியும் உன்னுடைய பொறாமை அதிகமாக போதா, உன்னுடைய ஜெலசி அதிகமாக போதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாக்குறாங்க. அதாவது சில நேரத்துல அடுத்தவங்க கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டா நமக்கு பொறாமையா இருக்கும். ஆனா திடீர்னு ஆண்டவர் பேசுறாரு, பிரசங்கத்துல பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ அட்ஜஸ்ட் ஆயிடுவோம். ஆனா அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாவது ஆசீர்வதிக்கப்பட்டா ஓரளவுக்கு நம்ம ஒரு கன்சலேஷன் இருக்கும். ஆனா அது இல்லாதபடிக்கு நம்ம சரி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்க மேல இருந்த பொறாமையெல்லாம் எடுத்துட்டதையும் அடுத்த நாள் 10 மடங்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு என்ன ஆகும்? அதுதான் நமக்கு ஒரு டெஸ்ட் பீரியட். அது மாதிரி இங்க சவுலுக்கு இட்ஸ் டைம் ஆஃப் டெஸ்ட் ஃபார் ஹிம். அவனுடைய தேசத்துல நடந்த அந்த காரியத்தினால 9வது வசனம் சொல்லுது, சால் அகைன் ஃபெயில்டு. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் வந்தது என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். a distressing spirit from the Lord. அவனுக்குள்ள ஒரு டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த ஆவி அந்த சவுலின் மேல வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் 16வது அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிப்போம். 1 Samuel chapter 16 verse 14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. ஆமா, இந்த இடத்துல நம்ம இங்கேயும் நம்ம அதே காரியத்தை நம்ம பார்க்கிறோம். So this shows the state of Saul after God rejecting him as a king. அந்த 16வது வசனத்துல ராஜாவை இல்லாதபடிக்கு தள்ளிவிடப்பட்ட உடனே அவனுடைய நிலைமை, அதாவது கர்த்தராலே கைவிடப்பட்டவனுடைய ஒரு நிலைமை அதுதான் அப்படித்தான் இருக்கும். ஆகையினால நம்ம ரொம்ப டீப்பா ஆண்டவர் கெட்டாவை அனுப்புவாரா அனுப்ப மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத ரொம்ப, அதாவது நம்ம சில நேரத்துல லிட்டரலா எடுக்க வேண்டியதை லிட்டரலா எடுக்க மாட்டோம். லிட்டரலா எடுக்க வேண்டியதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்க வேண்டியதை புரிஞ்சுக்க மாட்டோம். அநேக நேரங்கள்ல அது நம்முடைய பிரச்சனை பைபிளை படிக்கும் பொழுது. ஆக இதுல நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, அப்ப கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அப்படின்னு சொன்னா, இத I think probably I can take for example யோபுனுடைய காரியம். அவனுக்கு எல்லாம் போன உடனே அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரிடத்துல இருந்து நன்மையை பெற்றனான்.
அவரிடத்துல இருந்து தீமை அனுபவிக்காத இருக்கலாமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஆமா, நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். 80ல ஒரு பெரிய பாஸ்டர், சென்னையில 82ல அவர் பிரசங்கம் வந்தபோது சொன்னாரு, நான் பேர்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா தேர் ஆல்ரெடி கான், அவரை பின்பற்றினவங்க அவங்கெல்லாம் வந்து மறிச்சு போயிட்டாங்க. அதனால we don't want to talk about them. I want to talk about the understanding of the Bible, the mistake in understanding of the Bible. பைபிளை புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற ஒரு மிஸ்டேக். அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாரு, அது வந்து தவறா எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் கர்த்தர் கொடுத்தார், பிசாசு எடுத்தான், கர்த்தர் இரட்டத்தினியாய் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்ட்டு சொன்னார். சரி, இப்ப வந்து என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னா, ஏன் இப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க? என்னன்னா கர்த்தர் நல்லவர், அவங்களுடைய எண்ணத்துல கர்த்தர் நல்லவர். அதனால அந்த நல்ல எண்ணத்தினால வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அநேக நேரத்துல அதுதான் புரிஞ்சுக்கிறாங்க. சமீபத்துல கூட நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து பாவம் செய்யணும்னு நினைச்சிருந்தாருன்னா பாவம் செஞ்சிருக்க முடியுமா இல்லையான்னா 99% செய்திருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா வந்து அவர் ஏதேன் தோட்டத்திலே இருந்த பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்த ஆதாமனுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்தார். அப்படின்னும் போது ஆதாம் விழுந்தான்னா இயேசு கிறிஸ்துவும் பாவம் செய்திருக்க வாய்ப்பு இருந்தது. ஆனா அவர் இரவும் பகலும் பிதாவோட ஒரே ஐக்கியமா இருந்தபடினால அவர் வந்து எல்லா சோதனைகளையும் ஜெயித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் வந்து கடவுளா சோதனைகளை ஜெயிச்சது, மனிதனாய் சோதனைகளை சந்திக்கிற நமக்கு அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியாது, அவரை நம்ம கிளைம் பண்ண முடியாது. ஆகையினால இது வந்து சில நேரத்துல நம்ம தேவன் நல்லவர், இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்சிருப்பார் நம்ம சொல்லலாமா? அந்த மாதிரி எமோஷனல் டிசிஷனை சில நேரத்துல நம்ம எடுப்போம். ஆக இவர்களுடைய தவறுகள் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அவரிடத்துல இருந்து தீமை புறப்படுமோ புறப்படாது. அப்ப யோபு, அதாவது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தானே விட, இதெல்லாம் வந்து இந்த ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் சமயத்துல வந்த ஒரு கோளாறுகள். ஏன்னா தி காட் ஆல்வேஸ் பிளஸஸ், ஹி டசன்ட் டேக் அவே எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபதேசத்துல கொண்டு வந்தாங்க. ஆகையினால அவர்கள் வந்து அப்படி நம்ப ஆரம்பிச்சாங்க. அப்ப என்னன்னா, God is good, God is always good. ஆகையினால இவர் வந்து ஆண்டவர் எடுக்கிறவர் அல்ல என்று சொல்லி சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, ஆண்டவர் எடுக்கிறாரோ இல்லையோ, இங்க இப்ப மறுபடியும் லெட்ஸ் கம் டு சால். சவுலுடைய காரியத்துல என்ன பாக்குறோம்னு சொன்னா, ஆண்டவர் வந்து ஒருவேளை அசுத்த ஆவிகளை கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கிட்டு அப்பப்ப கொஞ்சம் விடுறாரா, மந்திரவாதி மாதிரி விடுறாரா இல்லையான்றத பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம சிம்பிளி ஒரு சேஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, கர்த்தர் தம்முடைய கரத்தை, தம்முடைய கிருபையை ஒருவனை விட்டு விலக்கிட்டா அவனுடைய நிலைமை அவ்வளவுதான், அவனுடைய நிலைமை அவ்வளவுதான். ஆக அந்த காலத்து அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இந்த சாவரின் காட், இந்த சாவரின் காட் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களுக்கு வந்து பிசாசு இருந்தாலும், பிசாசனுடைய கிரியைகள் இருந்தாலும், அந்த காட் சாவரினிட்டி எல்லாத்தையும் செய்யும். அதுதான் வந்து அங்க யோபு எழுதுறான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், சுந்தரம் அதை பற்றி, சாம் சுந்தரம் அழகா ஒரு மெசேஜ் பேசியிருக்கிறாங்க. அதை பத்தி அந்த டேப் என்ன நான் வச்சிருக்கிறேன். அதாவது ஆண்டவர் வந்து அவர் என்ன செய்யறாரு, அவர் தட்டி பறித்து கொண்டு போகிறார், அவருடைய கரத்தை பிடித்து நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லி கேட்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா யோபுக்கு வந்து ஆண்டவருடைய அந்த சாவரினிட்டி மேல ஒரு அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிமித்தமா சொல்றான், ஆண்டவரே நீர் என்ன அடிச்சு, அதாவது ஏன் வருஷன்ல சொல்றேன், நீர் என்ன நரகத்துல போடுறீர்னா என்னை யார் ரட்சிக்க முடியும்? அந்த ஒரு நிலைமைக்கு, அதாவது நீர் போட்டாலும் சரி, நானு நரகத்துக்கு போற நேரத்துல உமக்கு தான் நானு துதி செலுத்துவேன். அந்த அளவுக்கு காட் சாவரினிட்டி மேல, ஆண்டவர் மேல தவறு நினைக்காத ஒருவன். ஆகையினால எனக்கு எது வந்தாலும் பிசாசு என்னுடைய சீன்லயே கிடையாது, அவன் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டிக்ஷனரியில கிடையாது, அவன் இருக்கிறான், அவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஃபார் மீ எவ்ரிதிங் இஸ் காட், எனக்கு தேவன் தான். ஆகையினாலதான் அவன் சொல்றான், அவர் தான் கொடுத்தாரு, அவர் தான் எடுக்கிறாரு. ஆகையினால எனக்கு வேற யார் எடுத்தா, மீதியானியர் வந்து எடுத்ததை பத்தி கவலை இல்ல ஒரு பெருங்காற்று வந்து எல்லாத்தையும் என் பிள்ளைகள் எல்லாம் சாவடிச்சது, காற்று வந்து வாரிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல, இடிமுழக்கம் வந்து வாரிட்டு போயிடுச்சுன்னு நான் சொல்லல, அவன் எடுத்துட்டு போயிட்டான் இவன் எடுத்துட்டு போலான்ல, கர்த்தர் தான் எடுத்தார். கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் அனுமதித்தாலும் கர்த்தர் எடுத்ததா தான் நான் நினைப்பேன். ஏன்னா இட்ஸ் his sovereignty, he has the will and he has the right to do everything. ஆகையினால கர்த்தர் எடுத்தார். அது யோபுக்கு வந்து குழப்பமே கிடையாது. ஆக இங்கே நம்ம அதே போல சவுலுடைய காரியத்திலேயே என்னன்னு சொன்னா, தேவனும் தன்னுடைய கரத்தை எடுத்துட்டாரு,
ஆகையினால ஒரு ஆவி வருதுன்னு சொன்னா தே சாவரன் காட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆண்டவர் தான் ஆவியை அனுப்புகிறார் என்கிறது. ஆகையினால ஒருவேளை நம்ம சாகுற வரைக்கும் இதுக்கு ஒரு பதில் ஆண்டவர் தான் அனுப்புறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாம பல வசனங்களை கூட்டி சேர்க்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இந்த பர்டிகுலர் வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய எண்ணத்துல என்னன்னா, கர்த்தருடைய கரம் ஒருத்தனிடத்துல இருந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவனுடைய நிலைமை அதுதான். அவ்வளவுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். என்னுடைய ஃபெய்த்துக்கு, என்னுடைய growthக்கு தேவையான ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஆகையினால இந்த இடத்துல என்ன பாக்குறோம்னா, it shows the state of Saul after God rejecting him as king. So this is a harmful spirit sent by the Lord tormented Saul as a form of judgment for his sin of turning against the Lord. இது மேத்யூ ஹென்றி சொல்லக்கூடியது. ஆகையினால இதை நான் எக்காரணத்தை கொண்டும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நன்மையை மாத்திரம் தான் செய்கிறவர்கள் ஆண்டவர் சொல்றாரு. அதை நான் பொல்லாங்கனையும் நான் தான் உருவாக்குனேன் அப்படின்றாரு. ஒருவேளை அதுக்கு நம்ம ஒரு சேஃப் மீனிங் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா ஆண்டவர் காட் he is a just God. அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற ஒரு தேவன். ஆகையினால அவருடைய தீமைகள் தீமைகள் அல்ல, அதை நம்ம ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆகையினால இந்த இடத்துல அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த ஒரு வித்தியாசமான ஆவி அவனை தாக்குனது என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே பார்க்கிறோம் 10வது வசனத்துல அங்கே அதாவது சவுல் அந்த ஆவி வந்த பொழுது தாவீதை குத்தி போடும்படியாக பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம், சில அதிகாரத்துக்கு முன்னால அவனுக்கு சவுலுக்கு அந்த அசுத்த ஆவி வரும்பொழுதெல்லாம் தாவீது என்ன செய்வான், சுரமண்டலம் வாசிப்பான். அப்படி வாசிக்கும் பொழுது அந்த ஆவி அவனை விட்டு போகும். இப்ப என்னன்னா, அந்த ஆவியினுடைய நிலைமை ரொம்ப கொடூரமான ஒரு நிலைமை ஆயிடுச்சு, கொடூரமான ஒரு ஆவி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறோம். இவன் வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த ஆவி போகல. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த ஆவி இவனையே கொல்ல பார்க்கிறது. அதனால தாவீது கிட்ட அனாயிண்டிங் போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. இல்ல தாவீது ஒருவேளை ஜோமனாத வாசித்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக இந்த இடத்துல தாவீது எப்பொழுதும் போலதான் அவன். ஆகையினாலே அவன் வாசிக்கிறான். ஆனா இப்பொழுது பிரச்சனை என்னன்னு சொன்னா, அதர் சைடு இருக்கக்கூடிய அந்த ஆவி என்ன செய்கிறது, அதிகமாக அது பலத்து கொண்டு போச்சு. and it became stronger. அது மட்டும் இல்ல, அந்த கொஞ்ச நஞ்ச இருந்த காட்ஸ் கிரேஸ் அதெல்லாம் கூட அவனுக்கு சுத்தமா இல்லாம போனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பாக்குறோம். பட் ஸ்டில் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடினால என்ன செய்தான், அவன் ஓடி போய் தன்னை காத்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அடுத்த நாள் இவனை கொல்லுவதற்காக அவங்க முயற்சி பண்ணும் பொழுது அவனுடைய சவுலுடைய மனைவி மீகால் என்ன பண்றா, அவனை ஜன்னல் வழியா இறக்கி விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அப்படி இறக்கி விட்டுட்டு அந்த இடத்துல அந்த 13வது வசனத்தை வாசிப்போம். மீகாலோ ஒரு சுரபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த மீகால் அதாவது தாவீதினுடைய மகள், தாவீதினுடைய மனைவி சவுலுடைய மகள். அவன் ஒரு சுரூபத்தை எடுத்து, அதாவது கட்டில் மேல போட்டு ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கு சமமா வைக்கணும்னு சொன்னா இட் should be a bigger idol. அத பைபிள் டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, this could be a pagan idol called teraphim என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஐடல், which is a near life size image. ஏறக்குறைய ஒரு ரியல் மனிதனுடைய உயரத்துல இருக்கக்கூடிய சிலை என்று சொல்லி சிலையாக இருக்கக்கூடும் சொல்லி நம்புறாங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல இதை இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக இதை இந்த பேகன் காடை வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில நமக்கு நடந்த அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது. அடுத்த நாள் தாவீதை கொண்டு வர முடியாத பொழுது கடைசியில when the thing came out, அந்த காரியம் வெளியே வந்த பொழுது அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து போவோம். அதோட 18வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். 18வது வசனத்தை படிப்போம். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள். இப்ப தாவீது என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, அவன் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதாவது போன அதிகாரத்துல 18வது அதிகாரத்துல பார்த்தோம், அவனுக்கு ஏற்ற வேளையில உற்ற நண்பனாய் யார் இருந்தது,
யோனத்தான் இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்பொழுது பிரச்சனை என்னன்னு சொன்னா, யோனத்தானுடைய அப்பாவனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையில ஒரு முறை யோனத்தான் வந்து சமாதானம் பண்ண பார்த்தான். அந்த சமாதானம் வந்து ரொம்ப நாள், அந்த ரெகன்சிலியேஷன் ரொம்ப நாள் நிக்கல, அந்த பீஸ் வந்து ரொம்ப நாள் இருக்கல. அதுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை வந்தது. இப்ப அவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு we should be away from this region, இந்த ரீஜனை விட்டு நம்ம தூரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், அங்க அதாவது இப்ப அவன் இருக்கக்கூடிய அந்த கிபியாவுக்கு நார்த்ல இருக்கக்கூடிய அந்த ராமாவுக்கு அவன் ஓடி போகிறான். அங்க ராமால போனா அந்த இடத்துல சவுல், அதாவது சாமுவேல் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அந்த இடத்துல அவன் போகிறான். அப்ப போயிட்டு சவுல் செய்த எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது, இப்பொழுது சாமுவேல் என்ன பண்றாருன்னா, அந்த தாவீதை கூப்பிட்டுட்டு அந்த ராமாவனுடைய அதனுடைய மேபி அவுட்ஸ்கர்ட்ஸா இருக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த நாயோத் அப்படின்னு சொன்னா, நாயோத் அப்படின்னு சொன்னா it means tents or camps. இது வந்து கூடாரம், இல்லை என்று சொன்னால் அதாவது ஒரு நிறைய கூடாரங்கள் வச்சு கேம்ப் இருக்கக்கூடிய ஒரு இடம். சிம்பிளி இது வந்து இந்த ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் வெளியிலே அவர்கள் வந்து அந்த கூடாரம் போட்டு அவர்கள் வந்து தங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்தை குறிக்கிறதாக அந்த ஒதுக்குப்புறமான இடத்திற்கு சாமுவேலும் தாவீதும் அவர்கள் போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். So this place is sometimes used for shepherds hut or tents. Samuel and David might have gone together to such a place for rest and safety. ஒன்னு ஒளிந்திருக்கிறதுக்காக போயிருந்திருப்பாங்க, இன்னொன்று ஜெபிக்கிறதுக்காக போயிருந்திருக்கலாம், இல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க போயிருந்திருக்கலாம். அகைன் இந்த சம்பவத்தை பற்றி மேத்யூ ஹென்றி சொல்லும் பொழுது, in flying to Samuel, David made God his refuge. ஏன்னு சொன்னா, ஒரு தேவ மனிதனிடத்துல அவன் போனபடினால அவன் வந்து அது தேவனிடத்துல போகிறதுக்கு ஒரு அடையாளமான ஒரு காரியமா இருக்கிறது. சில நேரங்கள்ல நம்ம தனியே ஜெபிக்கலாம், நல்லது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே நேரத்துல சில நேரங்கள்ல நம்மால ஜெபிக்க முடியாத பிரச்சனையினுடைய வேகம், பிரச்சனையினுடைய கோரம் அதிகமா இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், கட்டாயமா இன்னொரு காட்லி பர்சன், ஒரு தேவ மனுஷனிடத்துல போயிட்டு அவர்களோடு கூட நம்முடைய இதயத்தை விட்டு நம்ம பேசி அவர்களோடு கூட நம்ம ஜெபித்து அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகையினால முதல்ல யோனத்தான் இருந்தான் சவுலுக்கு, தாவீதுக்கு. அடுத்தது இப்ப சாமுவேல் இடத்துல தாவீது வந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். So he met with little rest and satisfaction in Saul's court. சவுலுடைய கோர்ட்ல, அதாவது சவுலுடைய இடத்துல இருக்கும் பொழுது அவனுக்கு ஓய்வு கிடையாது, அவனுக்கு திருப்தி கிடையாது, அவனுக்கு சமாதானம் இல்லாதபடிக்கு அவன் இருந்து கொண்டிருந்தான் சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆகையினால he went to seek it in Samuel's church. அவர் அப்படி எழுதுறார் மேத்யூ ஹென்றி. சாமுவேலுடைய சர்ச்சில், அதாவது இவன் இருந்த இந்த உலகத்துல அவனுக்கு சமாதானம் கிடைக்கல. ஆகையினால அந்த சாமுவேல் அவனுடைய இடத்துல போயிட்டு அந்த சமாதானத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் தேடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். So what little pleasure is to be had in this world, those who live a life of communion with God, to that David returned in the time of trouble. தாவீது வந்து அவனுடைய ட்ரபிள் டைம்ல வந்து அவனுக்கு வந்து அதாவது தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு எந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்கும். அதாவது அவனுடைய சாய்ஸ் பாருங்க, ஃப்ரெண்டை தேடணுன்ற நேரத்துல ஃப்ரெண்டை தேடுறான், தேவ மனுஷனை தேடணுன்ற நேரத்துல தேவ மனுஷனிடத்துல தேடுறான், தேவனை நேரா தேடணுன்ற நேரத்துல தேவனை அவன் நேராகவும் தேடினான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். சோ நமக்கு வந்து இந்த பேலன்சிங் இருக்கணும், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து இந்த பேலன்சிங் இருக்கணும். எந்த நேரத்துல சிலர் வந்து எல்லா நேரத்திலுமே ஃப்ரெண்ட்ஸை தேடி எது ஒண்ணுனாலும் ஆண்டவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி, மனைவி கிட்ட போறதுக்கு முன்னாடி, கணவன்கிட்ட போறதுக்கு முன்னாடி, பெற்றோர் இடத்துல போறதுக்கு முன்னாடி, பிள்ளைகிட்ட போறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுன்னு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, மனைவி கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் ஊழியக்காரங்கிட்டயே நேரடியா கூப்பிட்டு ஊழியக்காரங்கிட்டயே பாஸ்டர் கிட்டயே வந்து எல்லாத்தையும் இல்ல ஒரு பக்திமான இடத்துலயே பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னு சொன்னா, அது வந்து அவங்களுக்கு இப்ப அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கிட்ட சொன்னா இவர் எனக்காக ஜெபம் பண்ணுவாரு, இவர் வந்து என்னை விட கொஞ்சம் இவருக்கு பவர் கூட, ஆகையினால இவர் வந்து இப்ப கடவுள் மாதிரி எனக்கு
கடவுள் மாதிரி எனக்கு. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கடவுள் கடவுள் கடவுள்னு கடவுள்கிட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரு விதமான ஒரு 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 மனநிலைமை. நான் வந்து எந்த ஊழியக்காரனையும் நான் மதிக்க மாட்டேன், எந்த ஊழியக்காரங்கிட்டையும் நான் போக மாட்டேன், எனக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அதுவும் ஒரு பெருமையான ஒரு நிலைமை. என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் நான் போக மாட்டேன், என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. ஆனா இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது he had Jonathan as friend, Samuel as godly person and God himself. அந்த 42ஆம் சங்கீதத்தெல்லாம் அழகா சொல்றான். நானு யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து நான் அனுதினம் ஆண்டவரே உம்மை நான் நினைக்கிறேன். ஐ கால் அப்பான் யூ. ஏதோ ஊழியக்காரனை மட்டும் நான் நம்பிட்டு இல்ல, நண்பனை மட்டும் நான் நம்பிட்டு இல்ல, எனக்கு எந்தெந்த நேரத்துல யார் இடத்துல போகணும் அந்த ஒரு விஸ்டம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பேலன்ஸ் லைஃப் இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கு ஆவியானவர் நம்ம வந்து நடத்துகிறவராய் காணப்படுவார். அடுத்தது வந்து 20 இருந்து 24 வரைக்கும் யாராவது ஒரு 2 பேர் 20, 21, 22 ஒருத்தர் வாசிங்க, 21, 24 ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதனால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேற சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3ஆம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆமா 28 சரி, அடுத்தது 22, 23, 24 அதையும் யாராவது வேற யாராவது. அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேரு மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்க தரிசனிகளில் ஒருவனோ என்று என்பார்கள். அதாவது இதுல நமக்கு வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கா இருக்கும். பட் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சாகிறதுக்குள்ள பைபிள் முழுசையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா 100க்கு 100 புரிஞ்சுக்கிட்டு தான் சாகணும்னு சொல்லிட்டு பைபிள் ஆண்டவர் எங்கேயும் எழுதல. நம்ம வந்து வேதத்தை ஆராயும் போது நமக்கு ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாப்பிடுறோம், அவ்வளவுதான். இந்த உலகத்துல ஒரு ஹோட்டலுக்கு போறோம்னு சொன்னா அங்க அவன் செஞ்சு வச்சிருக்கிற சாப்பாட்டெல்லாம் சாப்பிடணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். அது பண்ண மாட்டோம். பஃபேல இருந்தா கூட ஏதாவது 1-2 ஐட்டமை நம்ம விட்டுட்டு தான் போறோம். ஆகினால நம்ம வந்து எல்லாத்தையும் கட்டாயமா புரிஞ்சுக்கணும்ட்டு சிலருக்கு வந்து அப்படியே அவங்க தலை வந்து ரொம்ப அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆகினால அதை ஆராய்ச்சி பண்ணி 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 எதையாயும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. நான் 30 வருஷமா இப்ப நான் பைபிள 31 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா சில காரியங்கள்லாம் இதெல்லாம் அதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழ ராப்பதெல்லாம் நின்று அதுக்கு அதை வந்து நான் ஆராய்ச்சி பண்ணது கிடையாது. அதுல இந்த மாதிரி காரியங்கள் ஒண்ணு. தேவனுடைய ஆவி, அதாவது அவனுக்கு முதலாவது அவனை வந்து ஆண்டவர் அபிஷேகம் பண்ண பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் தள்ளின உடனே ஒரு ஆவி வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஆவி டிஸ்ட்ரெஸ் ஸ்பிரிட் வந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். இப்ப மறுபடியும் திடீர்னு இந்த இடத்துல தேவனுடைய ஆவி அவன் மேல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆக இத வந்து நம்ம அதாவது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் வியூல நம்ம அதை பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து அதை வந்து புரிந்து கொள்ளலாம். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது ஒண்ணு நம்ம வந்து சாமுவேலுடைய வழியிலிருந்து நம்ம பார்க்கலாம், இன்னொன்னு தாவீதுனுடைய வழியிலிருந்து பார்க்கலாம். ஆக இப்படி பல சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி நம்ம பார்க்கலாம். ஆக இந்த இடத்துல நம்ம அதாவது பாட்டம் லைன் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இதை பத்தி என்னன்னா, இட்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். The spirit that was sent by God to distract people so that David can escape. ஆக இந்த இடத்துல தாவீதும் சாமுவேலும் இவங்க இருக்கிறாங்க. அப்பொழுது அதாவது சவுல் வந்து வேலைக்காரங்களை அதாவது சேவர்களை சோல்ஜர்ஸ் அனுப்பும் பொழுது அவர்கள் மீது தேவனுடைய ஆவி இறங்கினதுனால இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்த வேலையை விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களால செய்ய முடியல. The spirit of the Lord stopped them from doing or fulfilling their mission.
அவங்களுடைய ஒரு 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 யுத்த வீரர்கள், ராஜாவினுடைய சேனை, அவங்க போறாங்க. போயிட்டு தாவீதை கொண்டு வரனா இவனுங்க போயிட்டு என்ன பண்றாங்க, அங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்னாச்சுன்னா அவங்க வந்த மிஷனை அபேண்டன் பண்ணிட்டாங்க. இது என்னன்னு சொன்னா அவங்களா அபேண்டன் பண்ணல, the spirit of the Lord made them to do it. அவங்க தீர்க்க தரிசனத்தினால ஒரு யாருக்கு என்ன பிரயோஜனம் வந்துச்சு அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். காரணம் என்னன்னு சொன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இடத்துல அவங்க வந்தாங்க. ஏன்னா சாமுவேலும் அந்த ராமாவில அவங்க என்ன செய்தாங்க, அங்க தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தை சாமுவேல் வந்து வச்சிருக்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் வந்து அவங்களுக்கு கீழே சில தீர்க்கதரிசிகளை அவங்க வந்து என்ன செய்வாங்க வச்சு அவர்களுக்கு வந்து அது எப்படி ட்ரெயின் பண்றாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. எலியாவுடைய காரியத்துல பாக்குறோம், அவரும் வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் ப்ராபஸி வச்சிருந்தாரு. பட் இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆஃப் ப்ராபஸிக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம். ஏன்னு சொன்னா அந்த ஸ்கூல் ஆஃப் ப்ராபஸி இருந்துச்சுன்னு தான் நமக்கு தெரியும், ஆனா அது என்ன சிலபஸ் எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆக இந்த இடத்துல இங்க சாமுவேல் அதே போல he had a bunch of group of prophets along with him. அப்ப அவங்களோட கூட அவங்க செய்யறாங்க என்னன்னா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்காங்க. verse 20ல நம்ம பார்த்தோம், அந்த சாமுவேல் அவர்களின் தலைவனாக இருக்கிறது. So under the leadership of Samuel there were genuine prophets and they were there, and so wherever the prophet is there will be prophecy and the spirit of prophecy working. அங்க வந்து தீர்க்க தரிசன ஆவி, தீர்க்கதரிசிகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த தீர்க்க தரிசன ஆவி வந்து ஒர்க் பண்ணும். ஆக தீர்க்க தரிசன ஆவி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இப்பொழுது இந்த சேவகர் வந்தாங்க. ஆகையினால இவர்கள் மேலையும் அந்த தேவனுடைய ஆவி இறங்கினதுனால அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து சவுலுக்கு அறிவிக்கப்படுது. அது வரைக்கும் இவனுங்க தீர்க்க தரிசனம் சொல்றது நிக்கல. காரணம் என்னன்னு சொன்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் வந்து and served as a spirit of distraction. அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவதற்காக அந்த தேவனுடைய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வந்தாரு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அவன் வேற சேவர்களை he sent some other soldiers, அவங்கள அனுப்புனா அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். தென் மூன்றாம் தரம் சவுல் வந்து அனுப்புனா. So third time also those people they started prophesying and they never stopped, and they did not stop until this time. அதுக்கப்புறம் இத கேட்ட உடனே சவுலே புறப்பட்டு வருகிறான். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது 23rd verseல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோத்திற்கு போனான், அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோத்தில சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்தான் சொல்லிட்டு பாருங்க. இப்ப என்னன்னு சொன்னா அவனுக்குள்ளேயும் ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் வந்துருச்சு. நாட் a negative spirit, but God sent the spirit to distract them. நம்ம வந்து இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல கிங்ஸ் பீரியட்லாம் இந்த வார்ல நம்ம பார்க்கிறோம். அதே போல அவங்களுக்கு வந்து அந்த புத்தி மயக்கம் வருகிறது. ஆக இதெல்லாம் வந்து தேவன் செய்யக்கூடிய கிரியைகள் தம்முடைய பிள்ளைகளுக்காக. just because of David and Samuel, and God sent the spirit so that they also maybe they thought that they were prophesying, அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க நினைச்சிருந்திருப்பாங்க. but whatever was happening, and by the time they probably came to their senses and they stopped prophesying, and by that time David was in Saul's place in Gibeah. அத நம்ம அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துல அவனும் கம்ப்ளீட்டா he was completely out of control. verse 24ல நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல அவன் சாலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ 1 சாமுவேல் 10:11 அதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். சோ அதுல அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவியானவர் இறங்கினது. It was spoken on a positive note indicating that the spirit of the Lord was upon Saul to anoint him as a king. Here the comment was made sarcastically. and அங்கேயும் அதே கமெண்ட் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ அப்படின்னு சொல்றாங்க. இங்கேயும் அதை சொல்றாங்க. ஆனா இங்க சொல்றது என்னன்னு சொன்னா இது it's a matter of sarcasm.
ஒரு sarcastically அவங்க வந்து சொல்றாங்க, and even tragically to indicate that Saul is not among the prophets. அவன் வந்து வேற தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு இருக்கலாம், but he is different from Samuel and his prophets. சாமுவேலுக்கும் அவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் இவனுக்கும் பெரிய வித்தியாசம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Then let's move on to chapter 20. அந்த 20ல முதலாவது வசனத்தை நம்ம படிக்கலாம். இதுல வந்து நம்ம பார்க்கிறது என்னன்னு சொன்னா, first 10 versesல David consults Jonathan and Jonathan reaffirms his loyalty to David. முதலாவது வசனத்தை, இரண்டாவது, மூணாவது, 3 வசனத்தை யாராவது ஒருத்தர் படிக்கலாம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவர் இதை அறிய போகாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். இங்கே பிரச்சனை இப்ப என்னன்னு சொன்னா, இங்க தாவீது அதுக்குள்ள அவன் ஓடி போகிறான். அந்த 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 நதியோரத்திலிருந்து அவன் ஓடி போய் சவுல் திரும்ப கிபியாவுக்கு வர்றதுக்குள்ள இவன் கிபியாவுக்கு வந்துட்டு யோனத்தானோட அவன் வந்து பேசுறான். அங்க வந்து இட்ஸ் a long conversation. அந்த 23வது வசனம் வரைக்கும் அது வருது. ஆக அந்த இடத்துல வந்துட்டு சொல்றான், நானு சாக போறேன், ஏன் என்ன இப்படி செய்துட்டு இருக்காரு அப்படின் போது அங்க ஜோனத்தான் சொல்றான், இல்ல நீ சாகிறது இல்லையே, ஏன்னா எங்க அப்பா சொன்னாரு நீ வந்து சாக மாட்ட, உன்னை நான் சாகடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னாரு. யோனத்தானுக்கு என்னன்னா அவங்க அப்பா மேல ஒரு பெரிய நம்பிக்கை. He had real hope on his father. என்னன்னு சொன்னா, எங்க அப்பா வந்து நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் எனக்கு சொல்லிட்டு தான் செய்வார். So far எங்க ரிலேஷன்ஷிப் அப்படித்தான். எங்க அப்பா வந்து என்கிட்ட எதையும் ஹைட் பண்ணல, எதையும் எனக்கு மறைக்கல. ஆகையினால எனக்கு நல்லா தெரியும், எங்க அப்பா அப்படியே உன்னை கொண்டா கூட என்கிட்ட சொல்லாம அவர் வந்து கொல்ல மாட்டாரு. ஏன்னு சொன்னா எங்க அப்பா ரொம்ப என்ன நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். எங்க அப்பா வந்து நான் வந்து கஷ்டப்படக்கூடாது, மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு எங்க அப்பா நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். ஆகையினால நீ சொல்ற மாதிரி அது இருக்காது. ஆகையினால எங்க அப்பா எனக்கு எதையும் மறைக்க மாட்டார். அப்ப தாவீதுக்கு ஒரு நல்ல விஸ்டம் வந்தது. ஓ ஜோனத்தன், நீ சொல்றது எனக்கு புரியுது, இதுல இருந்தே எனக்கு புரியுது உங்க அப்பா வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு சொன்னா, உங்க அப்பா வந்து உன்னை ரொம்ப நேசிக்கிறார், அவர் வந்து உன்னை ரொம்ப நேசிக்கிறார். ஆகையினால நீ வந்து என்னுடைய ஆத்ம நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவருக்கு தெரியும். என்ன ரொம்ப நீ அதிகமாக உன்னுடைய சோல் மாதிரி நீ என்ன நேசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டும் தாவீதுக்கு உங்க அப்பாவுக்கு, அதாவது சவுலுக்கு உங்க அப்பாவுக்கு தெரியும். ஆகையினால உன்னையும் அவர் மகன்ற விதத்தில் நேசிக்கிறாரு. ஆனா இந்த ஒரு காரியத்துல அவர் செய்யறத உன்கிட்ட மறைக்கிறாரு. ஏன்னு சொன்னா, உனக்கு தெரிஞ்சா உன்னுடைய ஆத்ம நண்பனை அவர் வந்து கொல்ல போறத நீ கேள்விப்பட்டுனா நீ மன வேதனைப்படுவ அப்படின்னு நினைச்சு உங்க அப்பா என்ன செஞ்சிட்டாரு, மறைச்சிட்டாரு. ஆகையினால சவுலுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இது இட் வாஸ் நாட் ஹிஸ் இமேஜினேஷன். இவனுக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. ஈவன் ஐ கேன் கோ ஹியர் அண்ட் கால் இட் அஸ் a divine revelation, தேவனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். ஆகையினால இந்த இடத்துல தாவீது சொல்றான், இதுதான் ஜோனத்தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னு சொன்னா எனக்கு நல்லா தெரியும் சவுல் வந்து என்னை சாகடிக்கிறதுக்காக 3 முறை ஆள் அனுப்புனாரு, என்னை தேடுனா, என்னை வந்து ஈட்டியால குத்த வந்தான், இதெல்லாம் எனக்கு தெரியும். ஆகையினால என்னுடைய ஸ்டோரி இது, ஆனா உன்னுடைய ஸ்டோரி இது, ரெண்டையும் ஒண்ணு சேர்த்து பார்க்கும்பொழுது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்ற. ஆக உன்னை நேசிக்கிறதுனால, நீ என்ன நேசிக்கிறதுனால என்ன கொல்றத உன்னிடத்துல உங்க அப்பா வந்து சொல்லாம இருக்கிறாரு. ஆகையினால நீ கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யோனத்தான் சொல்றான், சரி உடைய மன விருப்பம் என்னதுன்னு சொல்லு. யோனத்தானுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா ஒரு பக்கம் அப்பா பிளட், இன்னொரு பக்கம் சோல், ஆத்ம நண்பன் ஒரு பக்கம், இன்னொன்று ரத்த உறவு ஒரு பக்கம். ஆக ஆனா வந்து அந்த அந்த ரத்த உறவை வந்து வெட்டி போட்டுடலாம் எப்ப வேணாம். ஆனா அந்த ஆத்ம நண்பன் இருக்க அதை வந்து என்ன பண்ண முடியாது, வெட்டி போட முடியாது. அதனால இப்ப ஜோனத்தான் சொல்றான்,
தாவீதே, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் உனக்காக என்ன பண்ணிட்டேன், என்னுடைய ஜீவன், என்னுடைய பிரின்ஸ் அப்படின்ற ஸ்தானத்தை நம்ம ஏற்கனவே போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். அவனுடைய எல்லா பிரின்ஸ் ட்ரெஸ், அவனுடைய ஸ்வார்ட், அவனுக்கு போட்டிருந்த எல்லாத்தையும் எடுத்து அப்படியே கொடுத்துட்டான். அதனுடைய கொடுத்ததுக்கு அடையாளம் என்னன்னா, அடுத்த ராஜா நான் கிடையாது, நீதான்ற அளவுக்கு அவனை ரெகக்னைஸ் பண்ணிட்டான். அந்த அளவுக்கு அந்த தாவீதை தன்னுடைய ஆத்மா போல, அவனுடைய சோல் போல அவன் நேசித்துட்டான். அதனால இப்ப ஜோனத்தன் சொல்றான், நீ என்ன வேணுமோ கேளு தாவீது, என்ன செய்யணும்னு நீ சொல்றியோ நானே அதை கட்டாயம் நான் உனக்காக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையினால அங்க தாவீது பிறகு என்ன சொல்றான், சில ஐடியாஸ் கொடுக்கிறான். 5வது வசனத்தை யாராவது ஒருத்தர் படிப்போம். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோட பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதா இருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். இப்ப இங்க என்ன பாக்குறோம்னா, அதாவது அந்த நாட்கள்ல தேவர் ஃபாலோயிங் லூனர் கேலண்டர், மூனை வச்சுதான் அந்த கேலண்டர் இருக்கும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் மூன் அதுதான் ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் திரும்ப வருது அப்படின்னு சொன்னா அந்த 30 நாளைக்கு மேல அவங்களுக்கு கேலண்டர் இருக்கு, அதாவது ஒரு மந்த் இருக்காது. அந்த 31 நாள் 29 நாள் அதெல்லாம் இருக்காது. ஆகையினால இந்த லூனர் கேலண்டர் படி இது மாதத்தினுடைய 1வது நாள், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் கிரசன்ட் வரக்கூடிய அந்த நாள் அந்த நியூ மூன் டே. அந்த டேல ராஜாக்கு அது எப்படி அவங்க ட்ரெடிஷன் சொல்லிட்டு தெரியாது. சவுலுடைய காரியத்தில் நம்ம பாக்குறோம், அவன் அந்த ஃபர்ஸ்ட் டே டே ஆஃப் ரெஸ்ட். அப்புறம் அதை தொடர்ந்து 3 days kind of they will have the festival, palace festival. அவனுடைய ராஜா இருக்கக்கூடிய சவுலுக்கு எந்த பேலஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா அந்த இடத்துல ராஜாவை சுற்றிலும் ஒரு 3 நாள் ஒரு பெரிய விழா போல ஃபெஸ்டிவல் மாதிரி அங்க இருக்கும். ஆகையினால அதுல என்ன செய்யணும்னா, தாவீது அவனோட கூட உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆகையினாலே தாவீது அந்த இடத்துல என்ன சொல்றான்னா, நான் இது மாதிரி எங்க வீட்டுக்கு போறதுக்கு நான் பர்மிஷன் கேட்டேன், கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த 5ல இருந்து 7 வரைக்கும் நம்ம அங்க பாக்குறது என்னன்னு சொன்னா, டேவிட் ஒரு கிளியர் ஒரு சஜஷனை கொடுக்கறான். நீ இது மாதிரி சொல்லு, அவர் கேட்பாரு நான் எங்கன்ட்டு. அப்ப நான் பெத்லகேமுக்கு போயிட்டு அங்க ஒரு பலியிட்டு நானு திரும்ப வரேன்னு சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவர் நல்லது அப்படின்னு சொன்னா எனக்கு சமாதானம், அவருக்கு எரிச்சல் வந்துருச்சுன்னு சொன்னா அவர் என்ன பொல்லாப்பு செய்ய தேடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அப்படி சொல்லும் பொழுது 3 நாள், ஒரு நாள் அல்ல 3 நாளும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோனத்தன் எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லி முடிக்கிறான். அதே போல அங்க யோனத்தன் என்ன சொல்றான்னா, 9வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ என்றான். இந்த இடத்துல அங்க யோனத்தன் மறுபடியும் சொல்றான், டேவிட், நீயா எங்க அப்பாவை அனுப்புவது எனக்கு நீதான். ஆகையினால எங்க அப்பா உன்னை கொல்றாரு அப்படின்னு சொன்னா அதை உனக்கு நான் சொல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதுன்னு சொன்னா நம்ம 12வது வசனத்துக்கு போவோம், முடிச்சிடலாம் குயிக்கா, ஒரு 5-10 minutes. அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாய் இருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோட போகும்படிக்கு உம்மை அனுப்பி விடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. ஆமா, இந்த இடத்துல என்ன பாக்குறோம் அப்படின்னும் போது நம்ம as the story goes இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கடைசியில அந்த ஆத்ம சிநேகிதனையும்
போக தான் விட்டுட்டான வழியே இவன் கூட போகல. ஜோனத்தான் வந்து கூட போகல. இந்த ஒரு ஐசக் ஜோ வந்து பேசும்போது இதை பத்தி பேசினார். இவன் வந்து அந்த அந்த தாவீதோட இருந்த அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப நிறைய பேர்கிட்ட அவன் வந்து பேசல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நிறைய பேருக்கு தெரியாது. இது தாவீதுக்கு, யோனத்தானுக்கு, சவுலுக்கு, இவங்க 3 பேருக்கு தான் இந்த இந்த சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது 3 பேருக்கு தான் இந்த காரியம் தெரியும். அதனாலதான் வந்து என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, பிறகு அந்த சவுலுடைய வீட்டாரெல்லாம் தாவீது ராஜாவான பிறகு அவர்களை எல்லாம் கொல்லும் பொழுது ஏறக்குறைய யோனத்தான் வீட்டையும் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைய வந்து இந்த மேவி போசத்தை வந்து இந்த இந்த இவங்களுடைய கைக்கு நீங்களாக்கி காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறாங்க. அப்ப இப்ப நம்ம அதுக்குள்ள நம்ம பெருசா போகிறதில்ல. we will come to that point. என்னத்துக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இது டவுன் த ரோடு என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, யோனத்தான் வந்து அவங்க அப்பாவோட தான் இருந்தாங்க. ஆனா தாவீதோட அவன் போகல. என்ன ஒண்ணுன்னு சொன்னா, அந்த தாவீதை வந்து தாவீதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீ போயிடு, நீ இனிமேல் போயிடு, இங்க இருக்காத அப்படின்ற அளவுக்கு அவன் வந்து உதவியா இருந்தான்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதுதான் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னுடைய ஒரு காரியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த இடத்துல இந்த இந்த காரியம் இதனுடைய மற்றதெல்லாம் நீங்க வீட்டுல போயிட்டு நீங்க படிச்சு பாருங்க. அதுல அதாவது அந்த 12வது வசனத்துல அங்க யோனத்தான் சொல்றான், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். the Lord God of Israel is witness. அவரே நமக்கு சாட்சி என்று சொல்லி அந்த இடத்துல அவன் வந்து சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். 13வது வசனத்திலையும் படிச்சோம், the Lord do so to Jonathan and more also. நானு இந்த காரியத்தை உனக்கு நான் சொல்லாது இருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து எனக்கு அதுக்கு ஏத்தாற் போல எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார் அப்படின்னு சொல்றார். so this is Jonathan's oath as he has been with my father. என்னுடைய அதாவது இந்த இடத்துல சொல்லும் பொழுது இன்னொரு காரியத்தையும் சொல்றான். அவர் வந்து என் தகப்பனோடு கூட இருந்தது போல. எந்த இடத்துல இருக்கு? 13ல இருக்குது. அதாவது என் தகப்பனோடு கூட கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. இது இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப தெளிவா இருக்குது. அது என்ன இருக்குன்னு சொன்னா, as he has been with my father, past perfect. முடிஞ்சிடுச்சு. ஆண்டவர் அவனோட இருந்து முடிஞ்சிடுச்சு. ஆகினால ஒரு காலத்துல எப்படி என்னுடைய தகப்பனோட ஆண்டவர் இருந்தாரோ அதே போல உன்னோட இப்பொழுது இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனை வந்து ஆசீர்வாதத்தை அனுப்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். 15வது வசனத்தை படிப்போம். கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். அதாவது யோனத்தானுக்கு நல்லா தெரியுது, இந்த தாவீதின்காக கர்த்தர் வந்து போரிடுவார், தாவீதினுடைய சத்துருக்களை பூமியிலிருந்து அவர் வந்து விலக்கி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்ல தெளிவா தெரிஞ்சிருந்தது. அதனால சொல்றான், அதை நீ செய்யும் பொழுது என்னையும் எங்க அப்பா வீடு எங்க உடன் பிறந்தவங்க அப்படி எல்லாம் கேட்கல. அவன் வந்து ரொம்ப மினிமமா கேட்கிறான், என்னுடைய வீட்டார, அதாவது மை ஹவுஸ் அப்படின்னு சொன்னா மை ஆஃப் ஸ்பிரிங், என்னுடைய அடுத்த சந்ததிகளை நீ என்ன செய்ய வந்து அவங்க மேல நீ கிருபையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லுகிறான். ஆக இதையெல்லாம் அவர்கள் வந்து கடைசியில பேசுகிறாங்க. 17வது வசனத்துல யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினால பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். மிகவும் அழுதான், அதாவது மிகவும் சிநேகித்தான் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படி அந்த அந்த காரியத்தை அவர்கள் வந்து பேசி இவங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள அதை வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 23வது வசனத்தை நம்ம படிச்சு நம்ம முடிச்சிடுவோம். 23. நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றென்றைக்கும் நடுநிற்கும் சாட்சி என்றான். இந்த இடத்துல யோனத்தான் அதே போல ஆண்டவர் வந்து உனக்கும் எனக்கும் வந்து சாட்சி என்று சொல்லி அந்த இடத்துல அவன் வந்து சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல அவர்கள் வந்து பிரிகிறாங்க. இப்ப யோனத்தான் வந்து என்ன செய்யறான், அதாவது தாவீது அங்க ஒளிந்து கொண்டிருக்கிறான். யோனத்தான் வந்து தன்னுடைய தகப்பனுடைய அரண்மனைக்கு போயிட்டு இங்கே அதாவது உண்மையாகவே தன்னுடைய தகப்பன் வந்து, ஏன்னா யோனத்தானுக்கு இப்பவும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஏன்னா அந்த இடத்துல சொல்லும் போது கூட 12வது வசனத்துல முதல்ல சொல்லிடுறான், அவர் உன் பேல தயவாய் இருக்கிறார் என்பதை உனக்கு நான் சொல்லுவேன். சோ அவன் வந்து அதை தான் மேல வைக்கிறான். அவர் என்ன பொறுத்த வரைக்கும், ஏன்னா என்கிட்ட எங்க அப்பா வாக்கு கொடுத்தாரு உன் மேல தயவா இருப்பேன்னு சொல்லிட்டு, அதனால அதை நான் உனக்கு அறிவிக்கணும்.
ஒருவேளை அப்படி இல்லைன்னாலும் அதையும் நான் அறிவிப்பேன். ஆக இப்பொழுது அவன் வந்து யோனத்தான் வந்து ஒரு 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 பெரிய ஒரு குழப்பத்தோட கூட என்ன செய்யறான், இப்ப தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு அவன் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய பகுதிகளையும் அடுத்த அதிகாரத்தையும் அடுத்த வாரத்துல நம்ம பார்ப்போம். தலையில வணங்கி நம்ம செபிப்போம். சில காரியங்களை நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமான ஒண்ணு, தாவீதுக்கு இருந்த அந்த 3 sources to go to. First source அவனுடைய ஃப்ரெண்ட் ஜோனத்தன். செகண்ட் சோர்ஸ் வந்து சாமுவேல், தேவனுடைய மனுஷன், மேன் ஆஃப் காட். தேர்ட் சோர்ஸ் வந்து காட் ஹிம்செல்ஃப். அதனால நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த 3 sources நமக்கு இருக்கணும் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல. அப்ப அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆக அப்படிப்பட்ட ஆண்டவரே, எனக்கு ஒருவேளை லேட்டர் பார்ட் இருந்த ஜோனத்தன் இல்ல, ஆத்மா உண்மையாகவே நேசித்து அக்கறை கொண்ட ஒரு நண்பனை, சிநேகிதனை, சிநேகிதியை, ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸையோ எனக்கு ஆண்டவரே நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். அவங்க அநேக நேரத்துல நமக்கு உதவுவாங்க. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட உங்களை நான் சீஷர்கள் என்று சொல்லாம உங்களை சிநேகிதர் என்று அழைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வரும்பொழுது அவர் சொல்லிட்டாரு, உங்களை நான் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால நமக்கு ஒரு உத்தம நண்பர்கள் தேவை இந்த உலகத்துல. அதுக்காக நம்ம செபிப்போம். அதே நேரத்துல தேவ மனுஷர்கள், ஒரு உண்மையான தேவ மனுஷர்கள், தேவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடிய தேவ மனுஷன் நமக்கு அவசியம். அதற்காக நம்ம ஜெபிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, மனுஷனையும் நண்பனையும் பார்த்துட்டு நான் உங்களை விட்டுறாதபடிக்கு உங்களிடத்துல வர வேண்டிய ஒவ்வொரு நேரத்திலும் நான் உங்களிடத்துல வர எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த கேட்ட காரியங்களிலே ஆண்டவர் என்ன பேசினாரோ அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இப்படியாக நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. யாராவது ஒருத்தர் நேரத்துல சுருக்கமாக ஒரு ஜெபத்தை செய்வோம். நன்றி ராஜா, நன்றி செலுத்துறதுக்கு ராஜா, நேரத்திற்காக நன்றி கர்த்தாவே. ராஜா, எங்களோடு கர்த்தர் தகப்பனே பேசி இடைப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக அப்பா நாங்க நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டரே சுவாமி, அப்பா கர்த்தாவே ராஜா, கர்த்தரப்பா கர்த்தாவே ஆண்டரே, எங்களோடு அப்பா நீங்க பேசி இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டரே ராஜா, எங்களை கூட ஆண்டரே நீ ரட்சித்து தகப்பனே ஆண்டரே சுவாமி, ஏதோ மோட்ச பிரயாணத்துல ஆண்டரே பாதையிலே கர்த்தாவே ராஜா நாங்க சென்று கொண்டிருக்கிறோம். ராஜா ஆண்டரே சுவாமி, அப்பா எங்களுக்கு கூட தகப்பனே ஆண்டரே வாழ்க்கையில ராஜா அந்த உலகமும் மாம்சமும் பிசாசும் பாவமும் ஆண்டரே எங்களுக்கு எதிராக வந்தாலும் ராஜா ஆண்டரே சுவாமி, நீர் அப்பா ஒரு நாளில கர்த்தாவே ஆண்டரே நீர் எங்களை அபிஷேகித்து ராஜா ஆண்டரே எங்களை அப்பா கர்த்தாவே ஹல்லேலூயா ஆண்டரே சுவாமி எல்லாம் நிர்ணயித்துட்டாலும் கர்த்தாவே ஆண்டரே சுவாமி இந்த பாதையில் கூட நாங்க கடந்து செல்லணும் தகப்பனே ஆண்டரே. அப்படியாய் கர்த்தாவே இந்த தாவீதே ராஜா கர்த்தர் தகப்பனே ஆண்டரே நீர் அவனை ராஜாவாக அபிஷேகித்தாலும் ஆண்டரே அந்த காலம் வரும் வரைக்கும் தகப்பனே ஆண்டரே சுவாமி அவன் கர்த்தாவே ஆண்டரே உலகத்துல அப்பா ஆண்டரே சுவாமி அப்பா அவன் ஞானமாய் கர்த்தாவே ஆண்டரே நடந்து தகப்பனே ஆண்டரே ராஜா ஹல்லேலூயா ஆண்டரே அவன் எப்படியாய் தகப்பனே தேவனையும் ராஜா ஆண்டரே தேவ மனுஷனையும் ஆண்டரே ராஜா ஆத்ம நண்பனை கர்த்தாவே சார்ந்து கொண்டு ராஜா ஆண்டரே அவன் ஜீவித்தான். அதே போல கர்த்தாவே நாங்கள் கூட ராஜா ஆண்டரே அப்பா நீ எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் கர்த்தாவே ஆண்டரே சுவாமி இதோ எங்கள் விசுவாசத்தை ராஜா ஆண்டரே இந்த போராட்டத்தை விட்டு விடாம தகப்பனே ஆண்டரே சுவாமி ராஜா நாங்கள் கர்த்தாவே ஆண்டரே அப்பா எங்கள் சபையிலும் கர்த்தாவே ஆண்டரே ஐக்கியத்திலும் ராஜா ஆண்டரே சுவாமி அப்பா எங்களை விட கர்த்தாவே ஆண்டரே அப்பா ஞானத்திலும் பக்தியிலும் கர்த்தாவே ஆண்டரே ராஜா ஹல்லேலூயா தேறினவர்களோடு கர்த்தாவே ஆண்டரே நாங்கள் கொண்டிருக்கிற உறவையும் ஆண்டரே எல்லாவற்றுக்கும் மேல தகப்பனே உம்மோடு கர்த்தாவே ராஜா நாங்கள் கொண்டிருக்கிற உறவையும் உறுதியாய் பிடித்துக் கொண்டு கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி கர்த்தாவே ஆண்டரே. எத்தனையோ வசனங்களை அப்பா கர்த்தாவே ஆண்டரே ஒரு ஷேடோவாக ராஜா ஆண்டரே அப்பா 1000 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டரே நீங்கள் எழுதி கர்த்தாவே ஆண்டரே ராஜா எங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் தகப்பனே ஆண்டரே ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டரே நாங்கள் உறுதியாய் பிடித்துக் கொள்ளும்படியாய் தகப்பனே ஆண்டரே சுவாமி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ராஜா ஆண்டரே சுவாமி அப்பா தகப்பனே கடைசி வரை கர்த்தாவே ஆண்டரே இந்த போராட்டத்துல நாங்கள் உறுதியாய் நின்று கர்த்தாவே ஆண்டரே நாங்கள் ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டரே கர்த்தாவே ஒன்றுமே வழி இல்லை என்று கர்த்தாவே அப்பா ஆண்டரே கடந்த நேரங்கள் எல்லாம் கர்த்தர் தகப்பனே இறங்கி வந்து ராஜா ஆண்டரே சுவாமி எப்படியாய் தகப்பனே ஆண்டரே ராஜா ஆண்டரே அப்பா
அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க செய்து கர்த்தர் தகப்பனே ஆண்டவரே தாவீதை தப்புவித்தோம். அதே போல ராஜா நாங்க என்ன செய்யறது என்று கர்த்தாவே எங்களுக்கு விரோதமா ஒரு பெரிய ஆர்மி வந்தாலும் தேவன் இறங்கி தகப்பனே ஆண்டவரே சுவாமி எல்லாவற்றையும் நீர் மாற்ற நீர் வல்லமையுள்ளவரா இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய ராஜா ஆண்டவரே சுவாமி கிருபைகள் பெருகட்டும் தகப்பனே ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே ஆண்டவரே. நாங்கள் படிக்கிற ஒவ்வொரு காரியங்களில் இருந்து ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளும் ராஜா ஆண்டவரே. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே ஆண்டவரே. அதை நாங்கள் பிராக்டிஸ் பண்ணுவோம். கர்த்தருடைய செய்யபடியாய் ஜெபிக்கிற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. Praise the Lord, Stevie. சரியா?